ஓரசக்தி ஓரசக்தி பாரசக்தி பராசக்தி பராசக்தியா சாரி வருது. இந்த மாதிரிதான் டைமிங் ரைமிங் அங்க அண்ணன் பேசினாரு மீட்டிங்ல ஃபுல்லா. மட்டும் இல்ல அண்ணனோட வாயில இருந்து ஏதோ வந்துடும் வர சொன்னாரு. நல்ல வேலை வந்துருந்தா ஆடி போயிருப்பாங்க எல்லாம். அது என்ன வார்த்தை நாசா வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. கூட ஒரு குழந்தைய வந்து மதுவை கொடுத்து இது பண்ணிருக்காங்கப்பா. எல்லாம் பண்ணிட்டு நீங்க சிங்கப்பெண் திட்டம் எத்தனை வருதுக்குள்ள எல்லாம் பாதி உலகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு வருவீங்க போல இருக்கு. ஒரு இதுவும் எடுக்கல. இதுல வந்து நீங்க வந்து நாங்க நல்லா ஆள்றோம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. நாங்க வந்து கூட ஒன்னும் பேசல பெருசா. உங்களை வந்து உசுப்பேத்தி விட்டு போயிருக்காரு, எமோஷனலா அட்டாக் பண்ணி உசுப்பேத்தி இருக்காரு தவிர எந்த திட்டத்தை பத்தி பேசல. அவர் வாயில வந்துரும் வந்து ஒரு நல்ல வார்த்தையும் வரல. அவரு இது மக்களுக்கு இது பண்றேன், 2500 ரூபாய் தரேன், கரண்ட் போடுறேன், அது பண்றேன், இது பண்றேன், இது பண்றேன், எதுவுமே 6 சிலிண்டர் அந்த ஒரு சிலிண்டர் பத்தி பேசலப்பா. ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு போயிருக்காரு, போய் அந்த மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. நல்லதான் பண்ணிருக்காரு. ஆனா அவர தொகுதியே இல்லை. மக்களே சொல்லுங்க அந்த தொகுதியில பக்கத்து தொகுதின்னு இருக்காங்க. சூப்பர் வேட்பாளர் இருப்பா உங்களுக்கு. தம்பி நாங்க உங்களை தற்கூரி சொல்றதை விட உங்க அண்ணன் தான்ப்பா உங்களை தற்கூரின்னு சொல்லி உங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாரு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? டிஎம்கே ஸ்டாலின் சொல்லி இதுதான் தெரிய போகுது. இனிமேலையாவது அரசியலை கரெக்டா புரிஞ்சுட்டு கரெக்டா போடுங்க. போட்ட புரியுதுங்களா?